உலகின் தலைசிறந்த மருத்துவர் வில்சன் ஸ்மித் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1897 ஜூன் 21 அன்னைக்கு இங்கிலாண்டில் இருக்கிற லாங்கேஷருடைய ஹைன்பர்னில் இருக்கிற கிரேட் ஹார்வுட்டில் ஜான் ஹாவர்ட் ஸ்மித்துக்கும் நான்சி பேரன் ஸ்மித்துக்கும் மகனாக பிறக்கிறார் வில்சன் ஸ்மித். இவர் கூட பிறந்தவங்க 3 பேர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஜவுளி தொழிலில் ஈடுபடக்கூடிய ஒரு ட்ரேப்பராக இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக ஒரு சின்ன ரீட்டெயிலிங் ட்ரேப்பரி ஷாப்பை வச்சு நடத்தி வந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. வில்சன் ஸ்மித் சிறு வயதிலிருந்தே மியூசிக் இசையின் மீது ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக இவர் வளர வளர வயலின் இசைக்கருவியை வாசிக்க கற்றுக்கணும் அப்படின்னு வில்சன் ஸ்மித் விருப்பப்பட்டு வந்தாங்க. இந்த நிலையில் 1902ஆம் ஆண்டு வில்சன் ஸ்மித்துக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக கிரேட் ஹார்வுட்லேயே இருக்கக்கூடிய கிரேட் ஹார்வுட் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து வில்சன் ஸ்மித் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதே சமயம் வில்சன் ஸ்மித்தோடைய அப்பா இவருக்கு வயலின் இசைக்கருவியை வாசிக்க கற்றுக்கிறதுக்குண்டான ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுக்குறாங்க. இதன் காரணமாக வில்சன் ஸ்மித் ஒரு பக்கம் இவருடைய ஆரம்ப கல்வியை படிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் வயலின் இசைக்கருவியை வாசிக்க கற்றுக்கிட்டும் வந்தாங்க. இப்படி வில்சன் ஸ்மித்தோடைய வாழ்க்கை ரொம்பவே மகிழ்ச்சியானதாக தான் இருந்து வந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 1907ஆம் ஆண்டு வில்சன் ஸ்மித்துக்கு 10 வயது இருக்கும்போது இவருடைய அப்பாவான ஜான் ஹாவர்ட் ஸ்மித் இறந்து போயிடுறாங்க. இது வில்சன் ஸ்மித்தோடைய குடும்பத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. இதுக்கப்புறமா வில்சன் ஸ்மித்தையும் இவர் கூட பிறந்த 3 பேரையும் இவருடைய அம்மாவான நான்சி பேரன் ஸ்மித்து தான் தனி ஒரு சிங்கிள் மதராக இருந்து வளர்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இந்த 1907ஆம் ஆண்டு தான் வில்சன் ஸ்மித் இவருடைய ஆரம்ப கல்வியை அந்த கிரேட் ஹார்வுட் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல இருந்து முடிச்சிருந்தாங்க. பிறகு இவருடைய அப்பா இறந்த பிறகும் கூட இவருடைய அம்மா தொடர்ந்து வில்சன் ஸ்மித்தை படிக்க வைக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. இதன் காரணமாக இதே 1907ஆம் ஆண்டு வில்சன் ஸ்மித்துக்கு 10 வயது இருக்கும்போது இவருடைய அம்மா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அந்த ஹைன்பர்னில் இருக்கிற கிரேட் ஹார்வுட்ல இருந்து அதே ஹைன்பர்னில் இருக்கக்கூடிய அக்ரிங்டனுக்கு இவரை அனுப்புகிறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கிற அக்ரிங்டன் கிராமர் ஸ்கூல் அப்படின்ற ஒரு செகண்டரி ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. இந்த அக்ரிங்டன் அப்படின்றது கிரேட் ஹார்வுடுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. இதனால் தினந்தோறும் இவர் இந்த அக்ரிங்டன் கிராமர் ஸ்கூலுக்கு போயிட்டு இவருடைய வீடு திரும்பினாங்க. ஸோ இப்படி இவருடைய வில்சன் ஸ்மித் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படித்து வந்தாங்க. உயர்கல்வியின் போது கிரீக் லாங்குவேஜையும் லட்டின் லாங்குவேஜையும் வில்சன் ஸ்மித் கற்றுக்கிட்டு வந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் அறிவியல் சார்ந்த பாடங்கள்லையும் வில்சன் ஸ்மித் அதிக ஆர்வம் காட்டி வந்தாங்க. பின்னர் வில்சன் ஸ்மித்துக்கு மெடிசன் மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படுது. இதுக்கப்புறம் 1914ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் வில்சன் ஸ்மித் இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த அக்ரிங்டன் கிராமர் ஸ்கூல்ல இருந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அதே அக்ரிங்டன் கிராமர் ஸ்கூலில் வில்சன் ஸ்மித் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது இந்த ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது 6th ஃபார்ம் எஜுகேஷன் ஏ கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை எடுத்து அடுத்த ஓராண்டு அதே அக்ரிங்டன் கிராமர் ஸ்கூலில் 1914ஆம் ஆண்டிலிருந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் வில்சன் ஸ்மித் வேலையும் பார்த்தாகணும். ஏன்னா இவருடைய அம்மாவுக்கும் வயசாக ஆரம்பிக்குது. ஸோ வில்சன் ஸ்மித் இவர் ஒரு பக்கம் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி படித்து வந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த கிரேட் ஹார்வுட்டில் இருக்கிற இவர் படித்த கிரேட் ஹார்வுட் எலிமெண்ட்ரி ஸ்கூல் அங்கே இவர் ஒரு டீச்சர் ஆசிரியராகவும் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் டீச்சராக பணிபுரிஞ்சுக்கிட்டே இன்னொரு பக்கம் இவருடைய ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடியை பண்ணாங்க. இதுக்கிடையில் இதே 1914ஆம் ஆண்டு தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முதல் உலகப்போரும் தொடங்குது. இது ஒரு பக்கம் இருக்கு. 1915ஆம் ஆண்டு இவருடைய 18 வயதில் வில்சன் ஸ்மித் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி அப்படின்ற பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்ற 1 இயர் கோர்ஸை அந்த அக்ரிங்டன் கிராமர் ஸ்கூல்ல இருந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா வில்சன் ஸ்மித் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்பினாலும் அப்போ முதல் உலக போர் நடந்து வந்தது. ஸோ இவர் போரில் பங்கேற்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. குறிப்பாக ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்ற RAMC அப்படின்ற ஒரு இராணுவ மருத்துவ படைப்பிரிவு, அதாவது
ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்றது போரில் ஈடுபடக்கூடிய இராணுவ வீரர்கள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய காயங்கள், அவைகளுக்குண்டான மருத்துவ சேவை வழங்குறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்றது. அதனுடைய 107 ஃபீல்டு ஆம்புலன்ஸ் அந்த சர்வீஸில், அந்த ஒரு ஆர்மி சர்வீஸில் இவர் வில்சன் ஸ்மித் வந்து அந்த 1915ஆம் ஆண்டு இவருடைய 18 வயதில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்போடைய 107 ஃபீல்டு ஆம்புலன்ஸ் சர்வீஸில் இவர் வந்து பணிபுரிஞ்சாங்க. அதாவது வில்சன் ஸ்மித் வந்து நேராக போரில் பங்கேற்று இருக்கலாம், ஆனால் வில்சன் ஸ்மித்துக்கு மருத்துவம் படிக்கணுன்ற எண்ணம் இருந்தனால தான் இவர் ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்போடைய ஆம்புலன்ஸ் ஃபீல்டில் வந்து ஜாயின் பண்ணி ஆம்புலன்ஸ் சர்வீஸில் ஈடுபட்டாங்க. குறிப்பாக வந்து போரில் காயமடையக்கூடிய வீரர்களை உடனடியாக போர்க்காலத்திலிருந்து அப்புறப்படுத்தி ஆம்புலன்ஸ் சர்வீஸ், அந்த ஆம்புலன்ஸ் ஃபீல்டுக்கு வந்து கொண்டு வரணும். ஸோ அந்த ஒர்க்கில் வில்சன் ஸ்மித் வந்து ரொம்ப தைரியமாக வந்து ஈடுபட்டு வந்தாங்க. இப்படியே சில ஆண்டுகள் வந்து போகுது. கரெக்டாக 1918ஆம் ஆண்டு இன்ஃப்ளூயன்ஸா பேண்டமிக் வந்து ஏற்படுது. இது வந்து ஸ்பானிஷ் ஃப்ளூ, அதே மாதிரி கிரேட் இன்ஃப்ளூயன்ஸா எபிடமிக் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ ஸ்பானிஷ் ஃப்ளூ ஏற்படுது. பல நபர்கள் இறந்து போனாங்க. உலகத்தில் பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் போரில் ஈடுபடக்கூடிய இராணுவ வீரர்களும் கூட இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூனால இறந்து போனாங்க. இதுக்கிடையில் இதே 1918ஆம் ஆண்டுடைய இறுதி காலகட்டத்தில் முதல் உலகப்போர் முடிவடையுது. முதல் உலகப்போர் முடிவடைஞ்சாலும் 1918ஆம் ஆண்டு முடிவடைஞ்சாலும் 1919ஆம் ஆண்டு தான் இந்த ஆர்மி, நேவி, அதுக்கப்புறம் இந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்னு எல்லாமே டிமொபைலைஸ் பண்ணப்பட்டது. ஸோ 1919ஆம் ஆண்டு தான் இவருடைய 22 வயதில் தான் வில்சன் ஸ்மித்தும் வந்து ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்போடைய 107 ஆம்புலன்ஸ் ஃபீல்டிலேருந்து, அந்த ஃபீல்டு ஆம்புலன்ஸ்லேருந்து வெளியே வராங்க. இந்த ஓராண்டுக்குள்ளே 1918 1919 ஸ்பானிஷ் ஃப்ளூனால இந்த உலகத்தில் 1.7 கோடியிலிருந்து 5 கோடி, அதாவது 1,70,00,000 5 கோடி மக்கள் வந்து இந்த உலகத்தில் இறந்து போயிருந்தாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு கொடிய நோயாக தான் இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ இருந்தது. இதுக்கப்புறம் இந்த 1919 வில்சன் ஸ்மித் வந்து இப்போ மருத்துவம் படிக்கலாம் அப்படின்னு இந்த இங்கிலாந்துடைய கிரேட்டர் மான்செஸ்டரில் இருக்கிற மான்செஸ்டருக்கு போய் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டருடைய மெடிக்கல் ஸ்கூலான யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர் மெடிக்கல் ஸ்கூல், அங்கே வில்சன் ஸ்மித் 1919ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணி மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் வந்து MBCHB படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. MBCHB அப்படின்னா மெடிசனே பேக்லோரேஸ் செர்ஜி அப்படின்னு லட்டினில் எக்ஸ்பான்ஷன். இதுவே இங்கிலீஷில் MBBS, பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை தான் வில்சன் ஸ்மித் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர் மெடிக்கல் ஸ்கூலில் படித்து வந்தாங்க. மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களாக தான் மெடிக்கல் கரிக்குலமாக வில்சன் ஸ்மித் வந்து மெட்டீரியா மெடிக்கா, மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், அதுக்கப்புறம் பாக்டீரியாலஜி அதாவது இந்த கிருமியியல், அதே மாதிரி பெத்தாலஜி நோயியல், அதுக்கப்புறம் ஃபிசியாலஜி உடலியல், அனாட்டமி உடற்கூறியல், சர்ஜரி அறுவை சிகிச்சை, ஃபார்மகாலஜி மருந்தியல் அப்படின்னு இது போன்ற பாடங்களை வில்சன் ஸ்மித் வந்து படித்து வந்தாங்க. பிறகு 1923ஆம் ஆண்டு இவருடைய 26 வயதில் வில்சன் ஸ்மித் வந்து MBCHB மெடிசனே பேக்லோரேஸ் செர்ஜி அப்படின்ற MBBS, பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி, இந்த ஒரு மருத்துவ கல்வியை, இந்த ஒரு டிகிரியை வந்து மெடிக்கல் டிகிரியை யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர் மெடிக்கல் ஸ்கூல்லேருந்து 1923ஆம் ஆண்டு வில்சன் ஸ்மித் வந்து பெறாங்க. இதுக்கிடையில் இந்த காலகட்டத்தில் வில்சன் ஸ்மித்தோடைய அம்மாவான நான்சி பேரன் ஸ்மித்தும் வந்து இறந்து போகிறாங்க. இதுவும் வில்சன் ஸ்மித்தோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய இழப்பாக இருந்தது. இந்த இழப்பில் இருந்து மீண்டு வர்றதுக்கே வில்சன் ஸ்மித் வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க. இருந்தாலும் அந்த 1923 காலகட்டத்தில் மான்செஸ்டர்லேயே ஒரு சிறிய மருத்துவமனை நிறுவி வில்சன் ஸ்மித் வந்து ஒரு மருத்துவராக, ஃபிசிஷியனாக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே 2 ஆண்டுகள் வில்சன் ஸ்மித் வந்து ஒர்க் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பாக்டீரியாலஜி சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் இவர் வந்து ஆர்வம் காட்டினாங்க. இவருக்கு 2 சப்ஜெக்ட்ஸில் தான் அதிக ஆர்வம் இருந்தது. ஒன்று வந்து பெத்தாலஜி, இன்னொன்று பாக்டீரியாலஜி. பெத்தாலஜி அப்படின்றது நோயியல், அதாவது நோய் கிருமிகள், அந்த நோய் கிருமிகள் ஏற்படுத்தக்கூடிய நோயின் தன்மைகள், அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட உடல் திசுக்கள், அவைகள் குறித்த படிப்பு தான் பெத்தாலஜி நோயியல் அப்படின்றது. பாக்டீரியாலஜி அப்படின்னா பாக்டீரியாஸோடைய ஸ்ட்ரக்சரையும் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ், அதாவது பாக்டீரியாக்களினுடைய கட்டமைப்பையும் செயல்பாடுகளையும் குறித்து படிக்கிறது பாக்டீரியாலஜி, கிருமியியல் அப்படின்றது. ஸோ 2 இதில்
வில்சன் ஸ்மித் வந்து ரிசர்ச்சும் பண்ணாங்க. இதுக்கிடையில் 1925ஆம் ஆண்டு வில்சன் ஸ்மித் வந்து இந்த ப்ளூ ஃபனல் லைன் கார்கோ ஷிப் அதில் ஒரு ஷிப் டாக்டராக வந்து போகிறாங்க. ப்ளூ ஃபனல் லைன் அப்படின்றது ஆல்ஃப்ரெட் ஹோல்டன் கம்பெனி அப்படின்ற ஒரு பெரிய ஷிப்பிங் கம்பெனி, அதனுடைய ஒரு நிறுவனம் தான் இது. ஸோ அதனுடைய ஒரு கார்கோ ஷிப்பில் இவர் ஒரு ஃபிசிஷியனாக ஒரு மருத்துவராக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது மருத்துவம் அப்படின்றது கப்பல்களில் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கப்பல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் போக்குவரத்து, இப்போ வந்து சரக்கு போக்குவரத்து இருந்தாலும் அல்லது மக்கள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போனாலும் மிகப்பெரிய கப்பலில் ரொம்ப நாள் வந்து பயணம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பயணம் பண்ணும்போது உடனடியாக கப்பலில் அவசர தேவை, மருத்துவ தேவை ஏற்பட்டால் அப்போ அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு மருத்துவர்கள் தேவை. ஸோ அது மாதிரி தான் இந்த ப்ளூ ஃபனல் லைன் கார்கோ ஷிப்புக்குண்டான ஒரு ஃபிசிஷியனாக ஒரு ஷிப் டாக்டராக இவர் வில்சன் ஸ்மித் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஓராண்டு 1925 1926 வரைக்கும் அந்த ஒர்க்கில் தான் வில்சன் ஸ்மித் வந்து ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வில்சன் ஸ்மித் வந்து பாக்டீரியாலஜியில் டிப்ளமோ பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ஒரு ப்ளூ ஃபனல் லைன் கார்கோ ஷிப்லேருந்து வெளியே வந்து 1926ஆம் ஆண்டு நேராக இவர் வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர் மெடிக்கல் ஸ்கூல்லேயே மறுபடியும் ஜாயின் பண்ணி பாக்டீரியாலஜியில் டிப்ளமோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு வந்து பாக்டீரியாலஜி கற்பிக்கிறதுக்கு WWC டாப்லி அப்படின்னு சொல்லி ஒரு பேராசிரியர் இருந்தாங்க. அவருக்கு கீழே தான் வில்சன் ஸ்மித் வந்து பாக்டீரியாலஜி படித்து வந்தாங்க. இதே காலகட்டத்தில் மியூரியல் மேரி நட் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் பாக்டீரியாவியல் நிபுணர், ஒரு பாக்டீரியாலஜிஸ்ட் இருந்தாங்க. அவங்க கூட வில்சன் ஸ்மித்துக்கு வந்து பழக்கம் ஏற்படுது. இந்த மியூரியல் மேரி நட் அப்படின்றவங்க வந்து அந்த WWC டாப்லி அவருக்குண்டான ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டராக இருந்தாங்க. டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்னா நேரடியாக பாக்டீரியாலஜி கிருமியியலை நுண்ணோக்கி போன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பயன்படுத்தி மருத்துவ மாணவர்களுக்கு விளக்கணும் பாக்டீரியாலஜி, அந்த பொறுப்பு தான் டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்றது. ஸோ WWC டாப்லி வந்து நேரடியாக பாக்டீரியாலஜியை கற்பிப்பாங்க. அதை விளக்கக்கூடிய டெமான்ஸ்ட்ரேட்டராக அவங்களுக்கு கீழே இந்த மியூரியல் மேரி நட் அப்படின்ற பெண் பாக்டீரியாவியல் நிபுணர் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் வில்சன் ஸ்மித்துக்கும் வந்து ஒரு நெருக்கம் ஏற்பட்டு ஒருத்தர் 2 பேரும் நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1927 இந்த காலகட்டத்திலலாம் அதே யுனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர் மெடிக்கல் ஸ்கூலில் இவர் வந்து டிப்ளமோ இன் பாக்டீரியாலஜி வந்து பெற்றுறாங்க. மேலும் இவர் வந்து மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட்டான டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியையும் அதே யுனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர் மெடிக்கல் ஸ்கூலில் வில்சன் ஸ்மித் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பின்னர் அதே 1927ஆம் ஆண்டு இவருடைய 30 வயதில் வில்சன் ஸ்மித் வந்து அந்த மியூரியல் மேரி நட் அப்படின்ற அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா வில்சன் ஸ்மித்துக்கும் இவருடைய மனைவியான மியூரியல் மேரி நட் ஸ்மித் இவங்க 2 பேருக்குமே 2 பெண் குழந்தைகள் பிறந்தது. இது வில்சன் ஸ்மித்தோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. தொடர்ந்து இவர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் MD டிகிரி படித்து வந்தாங்க. மேலும் வில்சன் ஸ்மித் வந்து இவருடைய மனைவி மியூரியல் மேரி நட் ஸ்மித் அழைச்சிட்டு இந்த இங்கிலாந்துடைய கிரேட்டர் மான்செஸ்டர்லேருந்து அதே இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ஹாம்ஸ்டெடுக்கு போயிடுறாங்க. அங்கே போகிறதுக்குண்டான முக்கிய காரணம் அங்கே இருக்கிற நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச், அதனுடைய மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சில், அதில் வில்சன் ஸ்மித் வந்து ஒரு ரிசர்ச்சராக ஜாயின் பண்ணுறாங்க. அதனால தான் இவருடைய மனைவியையும் குழந்தைகளையும் அங்கே அழைச்சிட்டு போனாங்க. இதுக்கிடையில் 1929ஆம் ஆண்டு இவர் லண்டனில் இருந்தபடியே யுனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர் மெடிக்கல் ஸ்கூல் அதனுடைய டாக்டர் ஆஃப் மெடிசனுக்கு உண்டான MD டிகிரிக்கு உண்டான எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணி இவருடைய MD டிகிரியை அந்த 1929ஆம் ஆண்டு 32 வயதில் வில்சன் ஸ்மித் வந்து பெற்றாங்க. இந்த 1929 காலகட்டத்தில் வேக்சீனியா அப்படின்னு ஒரு நோய், வேக்சீனியா அப்படின்றது கவ் பாக்ஸ் அப்படின்ற ஒரு நோயை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ், அது குறித்தும் அதேமாதிரி ஹெர்பிஸ் வைரஸ், இந்த 2 வைரஸஸ் குறித்து வில்சன் ஸ்மித் வந்து SR டக்ளஸ் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியாளர் கூட சேர்ந்து ரிசர்ச் பண்ணாங்க. HS டேல் அப்படின்னு இன்னொரு ஆராய்ச்சியாளர் H டேல் அப்படின்னு. ஸோ அவர் கூடயும் வில்சன் ஸ்மித் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. இந்த ரிசர்ச்சின் போது 1929ஆம் ஆண்டு generalized vaccinia in rapids to the special reference to the human அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு. இது 1929ஆம் ஆண்டு வில்சன் ஸ்மித் வந்து அந்த SR டக்ளஸ் அப்படின்ற நபர் கூட சேர்ந்து வெளியிடுறாங்க. அதுக்கப்புறமா 1930ஆம் ஆண்டு ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடி அப்சர்ப்ஷன் பை வைரஸஸ் ஆஃப்
இந்த வைரஸஸ் ஆஃப் ஹெர்பீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேக்சினியா அண்ட் ஹெர்பீஸ் இது 1930 இவர் வந்து வெளியிடுறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடி absorptions by viruses of வேக்சினியா அண்டு ஹெர்பீஸ் இது 1930 வில்சன் ஸ்மித் வந்து வெளியிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த காலகட்டத்திலலாம் வில்சன் ஸ்மித் வந்து கிறிஸ்டபர் ஆண்ட்ரூஸ் அதே மாதிரி பேட்ரிக் லைட்லா இந்த 2 ஆராய்ச்சியாளர்கள் கூட ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2 பேருமே வந்து வைராலஜிஸ்ட், அதாவது வைரஸ் சார்ந்து ரிசர்ச் பண்ணக்கூடிய வைராலஜிஸ்ட். இதில் ஒருத்தர் வந்து ஸ்காட்லாண்டை சேர்ந்தவர், இந்த பேட்ரிக் லைட்லா அப்படின்றவர். அவர் 1881 பிறந்தவர். வில்சன் ஸ்மித்தோட 16 வயது ஜாஸ்தி. அதே மாதிரி கிறிஸ்டபர் ஆண்ட்ரூஸும் ஒரு வைராலஜிஸ்ட் தான். அவர் வந்து 1896 பிறந்தவர். வில்சன் ஸ்மித்தை விட ஒரு வயசு ஜாஸ்தி. ஸோ அந்த 2 நபர்கள் கூட சேர்ந்து இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் அதை கண்டுபிடிக்கிறதுல ஆராய்ச்சி பண்ணாங்க. இப்படியே இந்த மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சிலில் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த 3 பேரும் வில்சன் ஸ்மித் உட்பட அந்த 3 பேரும் தொடர் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா ஹியூமன் இன்ஃப்ளூயன்ஸா ஏ வைரஸ் அதை வந்து இந்த 3 பேரும் ஐசோலேட் பண்ணி கண்டறிஞ்சிடுறாங்க. ஸோ அதுக்காக 1933 வில்சன் ஸ்மித் வந்து ஒரு ஒர்க்கா வந்து எழுதி வெளியிடுறாங்க இந்த 2 நபர்கள் கூட, அதாவது பேட்ரிக் லைட்லா அதே மாதிரி கிறிஸ்டபர் ஆண்ட்ரூஸ் இவங்க 2 பேர் கூட இணைஞ்சு 1933 வைரஸ் obtained from influenza patients அப்படின்னு சொல்லி இது 1933 வில்சன் ஸ்மித்தும் அந்த பேட்ரிக் லைட்லா கிறிஸ்டபர் ஆண்ட்ரூஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து இணைஞ்சு வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா 1934 அதாவது 1933 இன்ஃப்ளூயன்ஸா ஏ வைரஸ் ஹியூமன் இன்ஃப்ளூயன்ஸா ஏ வைரஸ் வந்து இவங்க கண்டறிகிறாங்க. ஸோ கண்டறிஞ்சதுக்கு அப்புறமா அதை வந்து ஃபெரட்ஸில் வந்து செலுத்துறாங்க. ஃபெரட்ஸ் அப்படின்றது பூனை அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். இந்த உயிரினம் வந்து லேபரட்டரி ரிசர்ச்சில் வந்து பயன்படுத்தப்படும். குறிப்பாக ஏன் பயன்படுத்தப்படும்னா, இந்த ஃபெரட்ஸ் அப்படின்ற உயிரினங்களுக்கு வந்து மனிதர்கள் போலவே வந்து நுரையீரல் இருக்கும். ஸோ மனிதர்கள் மாதிரியே. அதனால் அந்த ஃபெரட்ஸில் வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. குறிப்பாக வைரஸ் பாக்டீரியா சார்ந்த நோய்கள், நுரையீரலை பாதிக்கக்கூடிய நோய்கள் குறித்தெல்லாம் அந்த ஃபெரட்ஸ் அப்படின்ற அந்த ஒரு உயிரினத்தை பயன்படுத்தி ரிசர்ச் பண்ணுவாங்க. அதேமாதிரி மைஸ் அப்படின்ற எலிகள் அதன் மேலேயும் வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மைஸோடைய ஆயுள் காலம் வந்து ரொம்ப கம்மி. இதனால் இந்த 2 காரணங்களுக்காக ஃபெரட்ஸ் மைஸ் இந்த 2 உயிரினங்கள் வந்து ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தப்படும். ஸோ அதில் தான் வில்சன் ஸ்மித்தும் அந்த 2 பேரும் கூட சேர்ந்து ஆராய்ச்சியும் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 1934 த சசப்டபிலிட்டி ஆஃப் மைஸ் டு தி வைரஸஸ் ஆஃப் ஹியூமன் அண்ட் ஸ்வைன் இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்ற டைட்டிலில் ஒரு ஒர்க்கு. இது 1934 அந்த கிறிஸ்டபர் ஆண்ட்ரூஸ், பேட்ரிக் லைட்லா, அதுக்கப்புறம் வில்சன் ஸ்மித் இவங்க 3 பேரும் இணைஞ்சு இந்த ஒரு ஒர்க்கை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா 1935 கல்டிவேஷன் ஆஃப் த வைரஸஸ் ஆஃப் வேக்சின் அப்படின்னு கல்டிவேஷன் ஆஃப் தி வைரஸஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு. இது 1935 இதே 3 பேர் வந்து வெளியிடுறாங்க. இதுக்கப்புறமா தான் ஃப்ராங்க் அப்படின்னு சொல்லி ஃப்ராங்க் ஹார்ஸ்ஃபால் அப்படின்னு ஒரு நபரும், அதே மாதிரி ஆலிஸ் செனோவெத் அப்படின்னு ஒரு பெண் ஆராய்ச்சியாளர் இவங்க 2 பேரும் இணைஞ்சு இந்த இன்ஃப்ளூயன்ஸாக்குண்டான ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்குண்டான ஃபஸ்ட்டு சக்ஸஸ் 1936 அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து தாமஸ் ஃப்ரான்சிஸ் அப்படின்னு ஒரு நபரும், அதுக்கப்புறமா தாமஸ் மேஜில் அப்படின்னு இன்னொரு நபர் இவங்க 2 பேரும் இணைஞ்சு கில்டு வேக்சினை இன்ஃப்ளூயன்ஸா இந்த ஒரு ஸ்பானிஷ் ஃப்ளூக்காக கண்டறிஞ்சாங்க. அதே 1936 அதே 1936 வில்சன் ஸ்மித் வந்து லைவ் வேக்சின் வந்து கண்டறிஞ்சாங்க. இந்த 2 பேருக்கும் இவருக்கு என்ன வித்தியாசம்னா, கில்டு வேக்சின் அப்படின்றது இவங்க கண்டறிஞ்ச அந்த ஹியூமன் இன்ஃப்ளூயன்ஸா ஏ வைரஸ் அதுதான் வந்து ஸ்பானிஷ் ஃப்ளூவை ஏற்படுத்துது. ஸோ அந்த வைரஸை வந்து முழுமையாக வந்து செயலிழக்க வச்சோ அல்லது முழுமையாக கொன்னுட்டோ அதை வந்து ரத்தத்தில் செலுத்தக்கூடிய தடுப்பூசி மூலமாக செலுத்தக்கூடிய அதுதான் வந்து கில்டு வேக்சின் அப்படின்றது. அதை அந்த தாமஸ் பிரான்சிஸ் மற்றும் தாமஸ் மேஜில் இவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சாங்க. அதே 1936 வில்சன் ஸ்மித் வந்து லைவ் வேக்சின் கண்டறிஞ்சாங்க. லைவ் வேக்சின் அப்படின்னா அதே இன்ஃப்ளூயன்ஸா ஏ வைரஸ் அதனுடைய பலத்தை மட்டும் குறைக்கிறது, அதை வந்து வீக் ஆக்குறது, அதை முழுமையாக வந்து செயலிழக்க வைக்காமல் அதை வீக் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஹியூமன் இன்ஃப்ளூயன்ஸா ஏ வைரஸை தடுப்பூசியாக உருவாக்கி அதை மனிதர்களுக்கு செலுத்துறது, அதுதான் லைவ் வேக்சின். இதை வில்சன் ஸ்மித் வந்து கண்டறிஞ்சாங்க. கண்டறிஞ்ச பிறகு இது மெல்ல மெல்ல பயன்பாட்டுக்கு வந்து வருது. குறிப்பாக 1937 இந்த காலகட்டத்தில்
முக்கியமாக அனாட்டல் ஸ்மாரோடின்சேவ் அப்படின்னு சொல்லி சோவியத் யூனியனை சேர்ந்த, அதாவது இன்றைய ரஷ்யாவை சேர்ந்த ஒரு ஆராய்ச்சியாளர். அவர் வந்து அவருடைய கொலீக்ஸ் கூட இணைஞ்சு 1937 சோவியத் யூனியனில் லைவ் வேக்சின் வில்சன் ஸ்மித்தோடைய அந்த வேக்சினேஷனை வந்து பயன்படுத்தும் போது அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற அந்த ஒரு அறிக்கையையும் அவர் வந்து கொடுத்தாங்க. அப்படியே அந்த காலகட்டத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இது இன்றைய காலகட்டத்துடைய மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஏற்றது கிடையாது. ஏன்னா வில்சன் ஸ்மித்தோடைய அந்த லைவ் வேக்சின், அந்த தடுப்பூசி வந்து மனிதர்களுக்கு போடப்படும் போது 100 பேருக்கு போடப்பட்டால் அதில் 20 பேர், அதாவது 20% பேருக்கு வந்து ஃபீவர் ஏற்படும். அதில் சில பேர் வந்து இறந்து போகிறதுக்கே கூட வாய்ப்பு இருக்குது. அது மாதிரியெல்லாம் இருந்தது. அதனால அது வந்து பெரிய அளவில் இன்றைய காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட முடியாது. ஆனால் அந்த காலகட்டத்தில் பெருசாக மருத்துவ வசதி இல்லாத காலகட்டத்தில், அது மட்டும் இல்லாமல் ஸ்பானிஷ் ஃப்ளூக்கு உண்டான தடுப்பூசி இல்லாத காலகட்டத்தில் இது வந்து பெரிய விஷயம். ஸோ அதை வில்சன் ஸ்மித் வந்து கண்டறிஞ்சாங்க. ஸோ வில்சன் ஸ்மித், கிறிஸ்டோபர் ஆண்ட்ரூஸ், பேட்ரிக் லேலார்ட், இவங்க 3 பேரும் இணைஞ்சு, அதாவது கிறிஸ்டோபர் ஆண்ட்ரூஸ், பேட்ரிக் லேய்ட்லா, அதுக்கப்புறம் இந்த வில்சன் ஸ்மித், இவங்க 3 பேர் இணைஞ்சு 1933 அந்த ஒரு ஹியூமன் இன்ஃப்ளூயன்ஸா ஏ வைரஸ் அதை வந்து ஐசோலேட் பண்ணி கண்டறிஞ்சாங்க, அதை ஐடென்டிஃபை பண்ணாங்க. இதுதான் வந்து ஸ்பானிஷ் ஃப்ளூவை ஏற்படுத்துது அப்படின்னு. அதுக்கப்புறம் 1936 வில்சன் ஸ்மித் உட்பட நிறைய பேர் அதுக்குண்டான வேக்சின் வந்து கண்டறிஞ்சாங்க. ஸோ அந்த வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டால் தான் அதுக்குண்டான வேக்சினே கண்டுபிடிக்க முடியும். ஸோ 2 இதுலையுமே வில்சன் ஸ்மித் வந்து ஒரு முக்கிய கான்ட்ரிபியூட்டராக இருந்தாங்க. அதுக்கப்புறமா 1938 வில்சன் ஸ்மித் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு ரிசர்ச்லாம் பண்ணாங்க. ஜேஹெச் ஹேல் அப்படின்னு ஒரு நபர், அவர் கூடயும் வில்சன் ஸ்மித் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து ஸ்டடி ஆஃப் எபடமிக் இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட், இதை இவர் 1938 வில்சன் ஸ்மித் வந்து வெளியிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் 1939 யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய சவுத் யார்க்ஷயரில் இருக்கிற ஷெஃபீல்டு, அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்டில் ப்ரொஃபஸர் ஆஃப் பாக்டீரியாலஜி அப்படின்ற பதவி இவருக்கு கிடைக்குது. ஸோ இதை வந்து ஏற்றுக்கிறதுக்காக வில்சன் ஸ்மித் வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச்சோடைய மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சிலிருந்து இவர் வந்து வெளியேறாங்க. 1939 வெளியேறி இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ஹாம்ஸ்டர்டில் இருந்து வில்சன் ஸ்மித் இவருடைய மனைவியையும் 2 பெண் குழந்தைகளையும் அழைச்சிட்டு நேராக அதே இங்கிலாந்துடைய சவுத் யார்க்ஷயரில் இருக்கிற அந்த ஷெஃபீல்டுக்கு போய் 1939 யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்டோடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் பாக்டீரியாலஜி, அதாவது பாக்டீரியாவியல் பேராசிரியராக 1939 வில்சன் ஸ்மித் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த காலகட்டத்திலலாம் இந்த 2ஆம் உலகப் போர், செகண்ட் வேர்ல்டு வாரும் தொடங்குது. அப்போ நிறைய இடங்களில் வந்து மருத்துவர்கள் தேவைப்பட்டாங்க. குறிப்பாக இந்த ஷெஃபீல்டில் எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீஸ், அதுக்குண்டான ஒரு ரீஜனல் மெடிக்கல் அட்வைசரியின் பெத்தாலஜியாக இவர் அந்த ரீஜனல் அட்வைசரியின் பெத்தாலஜியாக எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீஸில் இந்த 1940 காலகட்டத்தில் வில்சன் ஸ்மித் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே ஷெஃபீல்ட்லேயே இருக்கக்கூடிய ராயல் இன்ஃபர்மரி அப்படின்னு ஒரு மருத்துவமனை, அதுக்கப்புறம் வந்து ராயல் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு மருத்துவமனை, அதுக்கப்புறமா வந்து ஜெசப் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இன்னொரு மருத்துவமனை, இந்த எல்லா மருத்துவமனைகளுக்கு உண்டான ஒரு ஃபிசிஷியன் மருத்துவராகவும் வில்சன் ஸ்மித் வந்து இந்த காலகட்டத்தில் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இதுக்கப்புறமா சில ஆண்டுகளுக்கு பிறகு 1945 இந்த 2ஆம் உலகப் போர் முடிவடைஞ்சிருது. அதுக்கப்புறம் 1946 இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன் மெடிக்கல் ஸ்கூல், அதுக்குண்டான ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் பாக்டீரியாலஜி அப்படின்ற பதவி வில்சன் ஸ்மித்துக்கு கிடைக்குது. ஸோ இதனால இவர் இந்த ஷெஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்டோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் பாக்டீரியாலஜி அப்படின்ற பதவி உட்பட எல்லா பதவியையும் ரிசைன் பண்ணிட்டு இவருடைய ஃபேமிலி அழைச்சிட்டு 1946 வில்சன் ஸ்மித் வந்து இங்கிலாந்துடைய சவுத் யார்க்ஷயரில் இருக்கிற ஷெஃபீல்டில் இருந்து மறுபடியும் இங்கிலாந்துடைய லண்டனுக்கே போய் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன் மெடிக்கல் ஸ்கூல், அது வந்து UCL மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்னு சாட்டாக அழைக்கப்படும். அந்த காலகட்டத்தில் யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ அதனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் பாக்டீரியாலஜி, பாக்டீரியாவியல் பேராசிரியர் 1946 வில்சன் ஸ்மித் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் வில்சன் ஸ்மித் வந்து இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னு ஒரு ரிசர்ச் ஒர்க் எழுதி வெளியிட்டாங்க. இப்படி பல்வேறு ஆராய்ச்சிகளில் தொடர்ந்து வில்சன் ஸ்மித் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் 1949 வில்சன் ஸ்மித் வந்து அதே லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி FRS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை, கௌரவத்தை 1949 இவரோட 52 வயதில் வில்சன் ஸ்மித் வந்து பெறாங்க. அதுக்கப்புறமா
அதே 1949ஆம் ஆண்டு லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசன் அதனுடைய பெத்தாலஜி செக்ஷன், அதுக்கப்புறம் கம்பேரேட்டிவ் பெத்தாலஜி செக்ஷன், இந்த 2 செக்ஷன்ஸுக்கு உண்டான ஒரு பிரசிடெண்ட்டாக 1949லேயே வில்சன் ஸ்மித் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1951ஆம் ஆண்டு அந்த ராயல் சொசைட்டியோடைய ஒரு யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன் அதனுடைய ஒரு பெங்கே மெமோரியல் அவார்டு லெக்சரராகவும் சிட்னி ரிங்கர் லெக்சரராகவும் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இது 2மே மெடிக்கல் லெக்சர்ஸ் தான், மருத்துவ விரிவுரைகள் தான். அது 1951ல் வில்சன் ஸ்மித் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1952ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசன் அதனுடைய அந்த பெத்தாலஜி அண்டு கம்பேரேட்டிவ் பெத்தாலஜி இந்த 2 செக்ஷன்ஸுக்கு உண்டான பிரசிடென்ட் அப்படின்ற பதவியிலிருந்து 1952ல் வில்சன் ஸ்மித் வந்து விலகுறாங்க. இதே காலகட்டத்தில் வில்சன் ஸ்மித் வந்து பாக்டீரியாலஜி பெத்தாலஜி குறித்த பல ரிசர்ச் பேப்பர்ஸையும் தொடர்ந்து எழுதி வெளியிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா ராயல் சொசைட்டி தரப்பிலிருந்து இவர் வந்து ஒரு லேவன் ஹுக் லெக்சரராக 1957ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கு முன்னாடி 1955ல் இந்த உலகுக்கு இந்த போலியோ தடுப்பூசியானது கண்டுபிடிக்கப்பட்டது. அதை வந்து யுனைடெட் கிங்டமில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் வில்சன் ஸ்மித் தான் இருந்தாங்க. ஸோ யுனைடெட் கிங்டம் போலியோக்குண்டான மருந்துகள் கொண்டு அந்த தடுப்பூசியை அறிமுகப்படுத்துறதுல வில்சன் ஸ்மித் வந்து ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் 1957ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டி அதனுடைய ஒரு லேவன் ஹுக் லெக்சரராக இவர் நியமிக்கப்பட்டாங்க. இதுவும் ஒரு மெடிக்கல் லெக்சர் தான், மருத்துவ விரிவுரை தான். இது 1957ல் வில்சன் ஸ்மித் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா 1959ஆம் ஆண்டு அதே இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன், இது வந்து லண்டனில் இருக்கிற ஃபிசிசியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் FRCP அப்படின்ற இந்த ஒரு கௌரவத்தை 1959ஆம் ஆண்டு வில்சன் ஸ்மித் வந்து பெறாங்க. அதே 1959ஆம் ஆண்டு அதே ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் தரப்பிலிருந்து வில்சன் ஸ்மித் வந்து ஒரு ப்ரைஸ் வந்து வின் பண்ணாங்க. அது வந்து அம்பூச் நாத் போஸ் பிரைஸ் அப்படின்றது. இது 1959ல் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் தரப்பிலிருந்து இவர் வந்து வில்சன் ஸ்மித் வந்து பெற்றாங்க. அதுக்கப்புறம் 1960ஆம் ஆண்டு இவருடைய 63 வயதில் யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன் மெடிக்கல் ஸ்கூலோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் பாக்டீரியாலஜி அப்படின்ற பதவியிலிருந்து ரிட்டையர் ஆகுறாங்க. இதே 1960ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன், இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனுக்கு கீழே தான் யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன் மெடிக்கல் ஸ்கூல் இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் தரப்பிலிருந்து கிரேம் கோல்டு மெடல் அது 1960ஆம் ஆண்டு வில்சன் ஸ்மித்துக்கு வழங்கப்பட்டது. இவர் வந்து கௌரவிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா வில்சன் ஸ்மித் வந்து என்னதான் வந்து ரிட்டையர் ஆகியிருந்தாலும் பல ஒர்க்கில் இவர் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. குறிப்பாக மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சில் அதனுடைய பயாலஜிக்கல் ரிசர்ச் போர்டு அதுக்குண்டான ஒரு ஹெட்டாக வந்து பயாலஜிக்கல் ரிசர்ச் போர்டுடைய ஒரு ஹெட்டாக வில்சன் ஸ்மித் வந்து இருந்து வந்தாங்க. அதுக்கப்புறமா இங்கிலாந்துடைய வில்ச்சர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான போர்டன் டன் அப்படின்ற ஒரு சயின்டிஃபிக் அண்டு டெக்னாலஜிக்கல் கேம்பஸ், அதுதான் வந்து போர்டன் டன் அப்படின்றது. ஸோ போர்டன் டவுன் அப்படின்றது அது வந்து இங்கிலாந்துடைய வில்ச்சரில் வந்து இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இந்த மைக்ரோபயாலஜிக்கல் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அங்கேயுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு நபராக வில்சன் ஸ்மித் வந்து இருந்து சில ரிசர்ச்லலாம் ஈடுபட்டாங்க. இதுக்கப்புறம் 1965ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் தரப்பிலிருந்து இவர் ஒரு குரூனியன் லெக்சரராகவும் நியமிக்கப்பட்டாங்க. இதுவும் வந்து ஒரு மெடிக்கல் லெக்சர் தான். குறிப்பாக வந்து வில்லியம் க்ரூன் அப்படின்னு ஒரு மருத்துவர், அந்த வில்லியம் க்ரூன் இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அந்த வில்லியம் க்ரூனுடைய பேரில் க்ரூனியன் லெக்சர்ஸ் அப்படின்னு ஒரு மெடிக்கல் லெக்சர் ஒரு மருத்துவ விரிவுரை ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸில் நிறுவப்பட்டது. அது வழங்குறதுக்கு வருடம் அந்த மெடிக்கல் லெக்சர் வழங்குறதுக்கு தலை சிறந்த மருத்துவர்களில் ஒருத்தர் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் தரப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அது மாதிரி 1965ஆம் ஆண்டு வில்சன் ஸ்மித் தான் ஒரு க்ரூனியன் லெக்சரராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இது மாதிரி தான் நான் ஏற்கனவே சொன்ன லெக்சர்ஸ் எல்லாமே ஒவ்வொருத்தவங்களுடைய பேரை கொண்டு இருக்கு. ஸோ 1965 அந்த குரூனியல் லெக்சர்ஸையும் கொடுத்தாங்க. பின்னர் இதே 1965ஆம் ஆண்டு வில்சன் ஸ்மித் வந்து உடல்நல குறைபாடினால பாதிக்கப்பட்டு 1965 ஜூலை 10 அன்னைக்கு இவருடைய 68 வயதில் வில்சன் ஸ்மித் இறந்து போகிறாங்க. ஸோ 1965 ஜூலை 10 அன்னைக்கு இவருடைய 68 வயதில் வில்சன் ஸ்மித் வந்து இறந்து போயிடுறாங்க. இவருக்கு பிறகு வில்சன் ஸ்மித்தோடைய மனைவியான அந்த மியூரியல் மேரி அதாவது வில்சன் ஸ்மித்தோடைய மனைவியான மியூரியல் மேரி நாட் ஸ்மித் அவங்களும் இறந்து போகிறாங்க. ஸோ அதெல்லாம் வில்சன் ஸ்மித்தோடைய
தனிப்பட்ட வாழ்க்கை, இன்னொரு பக்கம் வில்சன் ஸ்மித் வந்து மருத்துவத்திற்கு ஆற்றின பங்களிப்பு அது வந்து மிகப்பெரியது. குறிப்பாக வந்து ஹியூமன் இன்ஃப்ளூயன்ஸா ஏ வைரஸ் ஐடென்டிஃபை பண்ணி ஐசோலேட் பண்ணது, அது மட்டும் இல்லாமல் அதுக்குண்டான வேக்சின் கண்டுபிடிச்சது அப்படின்னு பல முக்கிய சாதனைகளை வில்சன் ஸ்மித் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட வில்சன் ஸ்மித் வந்து எக்கச்சக்கமான ரிசர்ச் பேப்பர்ஸும் எழுதியிருந்தாங்க. நான் சொன்னது எல்லாமே அதில் ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி முக்கியமானதை எடுத்து சொன்னேன். ஸோ அது மாதிரி நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸையும் வில்சன் ஸ்மித் வந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட வில்சன் ஸ்மித் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.